Taste the Daily. மணிகண்டன் சார், இப்போ என்னன்னா அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அப்படிங்கிற அந்த பெயரை சொன்ன உடனே, ஏன்னா கடந்த காலங்களில் நிறைய அரசியலில் வந்து நீங்கள் கவனிச்சுட்டு வந்திருப்பீங்க, இந்த அரசியல் களத்தில் அவருடைய பெயரை சொன்ன உடனே என்ன தோணுது உங்களுக்கு? தமிழகத்தில் ஜனநாயகத்தின் குரலாக விழித்துக் கொண்டிருக்கின்ற நியூஸ் தொலைக்காட்சிக்கு என்னுடைய வணக்கங்க. சிலுவம்பாளையம் கிளை செயலாளராக தொடங்கி இலையின் தன்னிகரற்ற தலைவராக உயர்ந்த தவுசாயி அம்மாள் தமிழகத்திற்காக பெற்று எடுத்த பழனிசாமி அவர்கள் வாழ்க நூறாண்டு. எளிமையில் கர்ம வீரர் காமராஜராய், அரசியல் சாணக்கியத்தனத்தில் மூதறிஞர் ராஜாஜியாய் நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கும் பழனிசாமி அவர்கள் வாழ்க வளர்க நூறாண்டு. நானே ஒரே ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க இந்த கரிஸ்மாட்டிக் பத்தி கேட்டீங்க. ஏழை மக்களின் உணர்வை கரைத்து குடித்த ஒரு தலைவராக தன்னை வளர்த்து கொண்டவர் திரு எடப்பாடி பழனிசாமி. அதுதாங்க அவருடைய கரிஸ்மாட்டிக் அப்படிங்கிறது. உடலாலோ உருவத்தாலோ இல்ல போடுற மேக்கப்பாலோ இல்ல தலைக்கு மேல வைக்கிற சமாச்சாரத்திலயோ இல்ல முகத்துல பூசுற பூச்சிலையோ போடுற ட்ரெஸ்லயோ இல்லாம ஏழை மக்களின் அந்த அவங்களோட கஷ்டத்தை கரைத்து குடித்த கரிஸ்மாட்டிக் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமிங்க. நான் ஒரே ஒரு விஷயத்தை உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கேன். 1989 2 பேர் சட்டமன்றத்துக்கு முதல் முறையா உறுப்பினர் ஆனாங்க. ஒருத்தர் பாத்தீங்கன்னா குடும்ப கட்சியில் அரசனின் வாரிசாய் அழுங்காமல் குலுங்காமல் அப்பா பெயரை சொல்லி கட்சி சின்னத்தில் ஜெயிச்சு வந்து உட்கார்ந்தவர். அவர் தான் இன்றைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இன்னொரு பக்கம் ஒருத்தர் வந்தாருங்க. அம்மாவின் பெயரை சொல்லி சுயேட்சையாக சேவல் சின்னத்தில் நின்று எவ்வித பின்புலமும் இல்லாமல் கையில வந்து டீ வாங்கி கொடுக்கறதுக்கு கூட தொண்டகண்ட காசு இல்லாம தனித்திறமையால் சட்டசபையில் நுழைந்து அந்த சட்டசபையில் நுழைந்த காலத்திலேயே அம்மாவுடைய துகளை உரிந்து அசிங்கப்படுத்தினப்ப அம்மாவை போர் வீரனாய் முன்னின்று காத்தவர் எடப்பாடி பழனிசாமி. இந்த பக்கம் அதே சட்டசபையில தன்னுடைய சட்டையை கிழிச்சுக்கிட்டு சீல் போட்டவர் இன்றைய முதலமைச்சர் அப்படிங்கிறதாங்க. 2 பேரும் ஒரே காலத்துல 89 சட்டசபையில உள்ள வந்தாங்க. இவர் எப்படிப்பட்டவர் ஒண்ணு சொல்லுவாங்க மனோஜ், காலம் சில தலைவர்களை கை காட்டும் அப்படிம்பாங்க. திரும்ப சொல்றேன், காலம் சில தலைவர்களை கை காட்டும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அந்த காலம் கை காட்டின ஒரு அருபெரும் தலைவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி. ஆனா ஒரு இது பாருங்க, இந்த 2 பேர்த்துல இவ்வளவு பின்புலம், பான் வித் சில்வர் ஸ்பூன், அப்பா கட்சியோட தலைவர், அதில் நின்று ஈஸியா ஜெயிச்சு வந்து உங்களை முதலா தமிழக மக்கள் முதலமைச்சரா உங்களை அமர்த்தல. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை தான் முதலா தமிழக முதலமைச்சரா மக்கள் அமர்த்தினாங்க அப்படிங்கிறது காலத்தின் வரலாறு சொல்லக்கூடிய பாடங்க. நான் 2 விதமா பாக்குறேங்க. ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் டைம் கொடுங்க. அம்மா ஆட்சியை காப்பாற்றிய வீரனாய் திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு முகம், கட்சியை காத்த ஆபத் பாண்டவனாய் எடப்பாடி பழனிசாமி. அவருடைய இந்த அரசியல் இந்த 10 ஆண்டுகளை நான் குறிப்பிட்டு சொல்றேங்க. இன்னைக்கு கவுந்துரும், நாளைக்கு கவுந்துரும், பார்த்தா முனியாண்டி விலாஸ் ஓனர் மாதிரி இருக்கிறார் அப்படின்னு இவர் வந்து உட்கார்ந்தப்ப என்ன மாதிரி எல்லாம் புறம் பேசினாங்க. ஆட்சி மீது நம்பிக்கை இல்லாமல் தீர்மானம் கொண்டு வந்து அம்மா ஆட்சியை கவிழ்க்க முனைந்த துரோகி, அந்த துரோகியவே பின்னாடி அரவணைச்சு கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர்னு பதவி கொடுத்து தட்டி கொடுத்து கட்சியை காப்பாத்தின இந்த நல்ல மனிதர் எடப்பாடி பழனிசாமி. கட்சியை உடைத்து 18 எம்எல்ஏக்களை வெளியேற்றி துரோகம் செய்த அந்த நபருக்கு தேர்தல் மூலமா பதிலடி கொடுத்து 9 எம்எல்ஏக்களை இடைத்தேர்தலில் ஜெயிச்சு அம்மா ஆட்சியை காப்பாற்றிய எடப்பாடி பழனிசாமி. அனுதினமும் போராட்டம், அன்றாட ஆர்ப்பாட்டம். 7.5 இல்லாத 4.5 ஆண்டு நல்லாட்சி கொடுத்த எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில ஏறத்தாழ பாத்தீங்கன்னா 20,000 போராட்டங்கள் இந்தியாவில எந்த மாநிலத்திலும் இல்லாம திமுக பின்புலத்துல சமூக ஆர்வலர்ங்கிற பேர்ல இவ்வளவு போராட்டங்களையும் வென்றெடுத்து போராடுறது அவங்க ஜனநாயக உரிமைப்பா. அதை பத்தி நம்ம அவங்களை தடுக்க வேணாம், குண்டர் சட்டம் போட வேணாம், விடிய காலம் போய் கைது பண்ண வேண்டாம், நள்ளிரவுல போய் தூக்க வேண்டாம் அப்படின்னு அவங்களை வந்து ஜனநாயக முறைப்படி அனுமதித்த எடப்பாடி பழனிசாமி. உலகமே நடுங்கி போன கொரோனா காலத்துல எல்லா தலைவர்களும் ஊட்ட விட்டு வெளியே வர்றதுக்கு அஞ்சினப்ப 1,000 ரூபாய் மாஸ்க வாங்கி போட்டுக்கிட்டு தமிழ்நாடு முழுக்க சுத்தி தன்னுடைய சொந்த குடும்பத்துல மனைவி மகன் எல்லாருமே கொரோனாவில பாதிக்கப்பட்டிருந்தப்ப போய் ஜிஹெச்ல வைத்தியம் பார்த்துக்குன்னு சொல்லிட்டு 1,000 ரூபாய் மாஸ்க வாங்கி மாட்டிக்கிட்டு தமிழ்நாடு முழுக்க சுத்தி இந்த மக்களுடைய நலனை காப்பாற்றியவர் எடப்பாடி பழனிசாமி. அதே மாதிரி இது ஆட்சியில் செய்த சாதனைகள். மேடம் சில விஷயங்களை சொன்னாங்க. நீட் தேர்வுங்கிறத வச்சு பிண அரசியல் பண்ணிட்டு இருந்த காலத்துல அதை நம்ம எதிர்த்து ஒண்ணும் பண்ண முடியாது, உச்ச நீதிமன்றம் கொண்டு வந்தது அப்படிங்கிறது யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு 7.5% உள் ஒதுக்கீடு அரசு மாணவர்கள் கொண்டு வந்து இன்னைக்கு வெறும் 10-15 பேர் மட்டுமே போன இடத்துல 450-500 டாக்டர்கள் ஒரு வருடத்துக்கு உருவாகிறதுக்கு காரணமா இருந்த எடப்பாடி பழனிசாமி. மத்திய அரசிடம் வாதாடி போராடி பெற்ற 11 மருத்துவக் கல்லூரிகள், டெல்டா மாவட்டங்களை வைத்து அரசியல் நடத்தாமல்
பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிச்சு அந்த டெல்டாவை காப்பாத்துனது. காமராஜர் காலம் தொட்டு கனவு திட்டமா இருந்த அவிநாசி அத்திக்கடவு கூட்டு குடிநீர் திட்டத்தை கஷ்டப்பட்டு கொண்டு வந்தவர். ஸ்டிக்கர் ஒட்டி பேர் வாங்கின அதை பெத்தெடுத்து எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம், ஸ்டிக்கர் ஒட்டி பேர் எடுத்தவங்க இன்னொருத்தங்க. விவசாயி என்பதால் தண்ணீரின் அருமையை புரிஞ்சு பாத்தீங்கன்னா குடிமராமத்து பணி, விளையாட்டு வீரர்களுக்கு அரசு பணியில் 3% ஒதுக்கீடு, ஏமாத்தாம எல்லாத்துக்கும் பொங்கல் பரிசு, தகுதி பார்க்காம எல்லாரும் தகுதி உள்ளவர்கள் தானே பொங்கல் பரிசு கொடுத்தது. அம்மா ஆட்சியை காத்த வீரனாய் அவர் செய்த சாதனைகள், கட்சியை காத்த ஆபத் பாண்டவனா என்னங்கிறது அடுத்த ரவுண்ட்ல நீங்க நேரம் கொடுத்தீங்க. புரியுது சார். இல்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க முதல்ல சொன்னீங்க நிறைய பிரச்சனைகள் இருந்தது கட்சிக்குள்ள, நிறைய தொந்தரவுகள், அதுக்கு பிறகு எதிர்கட்சியாக இருந்த திமுக கிட்ட இருந்து எக்கச்சக்கமான தொந்தரவுகள், பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் எப்படி சமாளிச்சாரு? அதுதான் சார் சொல்றேன், ஒரு கீழ் மட்டத்திலிருந்து கட்சியினுடைய கிளை செயலாளரா ஒரு உருவான அதுல இருந்து வந்தவருக்கு அந்த கட்சியினுடைய கஷ்ட நஷ்டங்கள் தெரியும். எல்லாத்துக்கும் மேல நான் எதுக்காக இந்த இடத்துல கர்மவீரர் காமராஜர் குறிப்பிட்டேன்னா, அவரு டி நகர் அவருடைய திருமலைப்பள்ளி வீட்டுல முதலமைச்சரா இருக்கிறப்ப சாயந்தரத்துல பாத்தீங்கன்னா ஈசி சேர் போட்டு வெளியே உட்கார்ந்து இருப்பாராம். சாதாரண மக்கள் கூட போய் அவரை பார்த்து, காமராஜர் ஐயாவை போய் பார்த்து அவர்கிட்ட குறைகளை சொல்ற மாதிரி, தான் முதலமைச்சரா இருக்கிறப்ப சேலத்துக்கு வந்தாலும் சரி, சென்னையில கிரீன்வே சாலையில இருந்தாலும் சரி, தன்னுடைய பாதுகாப்பு எதுவுமே இல்லாம பந்தா படோடாபம் மேக்கப் எதுவும் இல்லாம ஒரே ஒரு கீர்த்து திருநீரை நெத்தியில இட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருப்பார். யார் வேணும்னாலும் எளிதில் போய் அழுகலாம், யார் வேணும்னாலும் அவர்கிட்ட பேசலாம், தன்னுடைய குறைகளை சொல்லலாம். அந்த எளிமை, அதாவது பக்கத்து வீட்டு சித்தப்பன், பக்கத்து வீட்டு மாமன், பக்கத்து வீட்டு பெரியப்பன், இந்த தோற்றம் சாதாரண யாரும் எழுதி கொடுத்து துண்டு பேப்பர் வச்சு அதையுமே தப்பு தவறுமா படிக்க தெரியாம மனசுல பட்டதை வெள்ளந்தியா விவசாயியா எப்படி சாதாரண மொழி தமிழ்ல பேசுவாங்களோ அந்த மாதிரி பேசுன அந்த இது எல்லாத்துக்கும் மேல இந்த சேலம் பெற்றெடுத்த ராஜாஜி அவர்களிடம் இருந்த அந்த அரசியல் சாணக்கியத்தனம், இதெல்லாம் அதான் சொல்றேன். இன்னைக்கு என்னென்ன ஜோசியம் சொன்னாங்க, இன்னைக்கு கவுந்துரும் நாளைக்கு கவுந்துங்கிறப்ப 4.5 வருடம் இந்த ஆட்சி அவ்வளவு கொண்டு போய் மிகச் சிறப்பா பிறகு காரணம் இயல்பாகவே அம்மா அவர்களிடம் அவர் கற்றுக்கொண்ட அரசியல் வாழப்பாடம், அவரிடம் மறைந்து கிடந்த அந்த திறமை பட்டை தீட்டிய வைரமாக இன்று தமிழகத்தில் ஜொலித்துக் கொண்டிருக்கு. நன்றி சார், நன்றி. நான் திரும்ப உங்ககிட்ட வரேன். மணிகண்டன் சார், ரொம்ப சுருக்கமா உங்களுடைய இறுதி கருத்தாக சொல்லிருங்க. தொடர்ந்து மக்களுக்காகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு இப்ப கூட நம்ம இதுல பார்த்த சட்டமன்றத்தில் கூட ஒரு பேசிட்டு இருந்தாரு. இத மக்கள் எந்த அளவிற்கு நம்பகத்தன்மையோடு திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய வார்த்தைகளாக பார்க்கிறாங்க? திரு அக்னீஸ்வரன் பேசுறப்ப வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கிறதுக்கு 2 பேரும் போனாங்கன்னு சொன்னாரு. வெளிநாட்டு எல்லாம் போவானாங்க, உள்ளூர்தையே பார்க்கலாம். விவசாய நிலத்தை பார்த்தா செருப்பை கழட்டி விட்டு தொட்டு கும்பிட்டு சேர்த்து இதுல காலை வச்சு இறங்கின எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம், அதே விவசாய நிலத்தில் நடுவுல காங்கிரீட் ரோடு போட்டுக்கிட்டு காலுக்கு பூட்ஸ் போட்டுக்கிட்டு ஒருத்தர் போய் படம் காமிச்சாரு. இது ஒன்னே போதுங்க. புரட்சி தலைவர் அவர்கள் விட்டு சென்ற, புரட்சி தலைவி விட்டு சென்ற ஆட்சியை எப்படி எடப்பாடி பழனிசாமி காப்பாத்தினாரு அப்படிங்கிற மாதிரி புரட்சி தலைவர் அவர்களுடைய கட்சியை எப்படி காப்பாத்தின காவல் வீரனா இருந்தாரு. 2 முறை சின்னத்தை முடக்கிய துரோகிகளுக்கு எதிரான போராட்டம், அம்மா மாளிகை அடித்து உடைத்த துரோகிகளுக்கு எதிரான சட்ட போராட்டம், கட்சி நிரந்தர துரோகி 25 முறை நீதிமன்றத்தை நாடி அதுல 24 முறை வென்றெடுத்த சாதனை வரலாறு, சில்லறை துரோகிகளால் தேர்தல் ஆணையத்தில் தொடுக்கப்பட்ட வழக்குகள், போராடி அம்மாவின் இரட்டை இலையை மீட்டது, அம்மா விட்டு சென்ற தொண்டர்களை 2 கோடியாக இலக்கை அதிகப்படுத்தியது, ஏழை இஸ்லாமியர் தமிழ்மகன் ஹுசேனை வந்து அந்த கட்சியினுடைய தலைவராகிறது, பட்டியலின தனபாலை சபாநாயகர் ஆக்கியது, நாட்டுக்கு போராடும் ராணுவ வீரர்களோட தியாகத்தை போற்றும் விதமா அவங்களுக்காக கோயில்ல பிரார்த்தனை பண்ணுங்க, என் பிறந்த நாளை கொண்டாடாதீங்க அப்படின்னு தன்னை ஒரு தேசியத்தை உள்ளடக்கிய தலைவராக காட்டுக்கொண்டது. ஒன்னே ஒண்ணு சொல்றேங்க, பழனியில் இருந்து உலகத்தை காக்கும் பழனிசாமி, சேலத்திலிருந்து தமிழகத்தை காக்கும் எடப்பாடி பழனிசாமி, வேண்டும் சாமி மீண்டும் சாமி, தமிழகத்தை காக்க வரும் எடப்பாடி பழனிசாமி. நன்றி சார், நன்றி.